Hi guys, welcome to TT Max 12th Standard Business Max Chapter 1 Exercise 1.3 oda 4th question பார்க்கலாம். The two products A and B currently shares the market with 50% and 50% ரெண்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து AB 50 ஒரு இடத்துல என்ன வரும்னா 0.5 அதுக்கப்புறம் 0.5 அதுக்கப்புறம் each respectively each week some random switching places of those who bought A the previous week 60 buys it again whereas 40 switching over to B of those who bought B previous week 80% buy it again with 20% switch over to A. இப்போ வந்து ரெண்டு AB கொடுத்துட்டாங்க. ஸ்விட்ச் ஓவர்னா ஃபர்ஸ்ட் வந்து 0.6 வரும், அடுத்து 0.4 வரும், இங்கே வந்து 0.2 வரும், அதுக்கப்புறம் 0.8 வரும். Find their shares after 1 week and after 2 weeks. If the price war continues when it equilibrium reaches. இப்போ வந்து ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இதுலேயும் 0.5 இன்ட்டு 0.6 0.4 0.2 0.8. இப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே வந்து 0.3 ப்ளஸ் 0.1 இந்த இடத்துல 0.2 ப்ளஸ் 0.4 ஏன்னா வந்து 5 3s ஆர் இது 5 6 ஆர் 30 அதனால் 3 0 போடாமல் 3 எடுத்துக்கிட்டேன். 5 2s ஆர் 10 அதனால் 0 போடாமல் 1 எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ப்ளஸ் பண்ணணும். இங்கே வந்து 0.4 இங்கே வந்து 0.6 ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 0.6 A ப்ளஸ் 0.4 B இஸ் ஈக்குவல் டு A இப்படி எடுத்துக்கணும். இப்போ வந்து A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குமா, இப்போ B இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் A அப்படி எடுத்துக்கணும். இப்போ வந்து B இருக்க இடத்துலலாம் 1 மைனஸ் A சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.6A plus 0.4 1 minus A equal to A. இப்போ வந்து 0.6A plus 0.4 minus 0.4A is equal to A. இப்போ வந்து 0.6ல 0.4 போயிடுச்சுன்னா 0.2A 0.2A plus 0.4 equal to A. இப்போ வந்து இது வந்து இந்த கொண்டு போகணும். 0.4 is equal to A minus 0.2A. இப்போ வந்து இதில் இது மாதிரி போயிடுச்சுன்னா 0.4 equal to 0.8A. இப்போ வந்து A is equal to 0.4 divided by 0.8ன்னு வரும். இப்போ வந்து 0.4 divided by 0.8 is equal to நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த ரெண்டு வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ வந்து இங்கே வந்து 2 போடணும். இங்கேயும் 2 தான் வரும், இங்கே 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2 இங்கே வந்து 0.6A 0.2A போயிட்டுனா 0.4A 0.4A. இப்போ வந்து இது என்ன போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 0.6A. இப்போ வந்து 0.4 டிவைடட் பை 0.6 வந்து இது வந்து 2 டைம்ஸ் 1 டைம் 2 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ். இப்போ வந்து 2/3 வந்து பார்க்கும்போது 2 divided by 3 வந்து 0.67 0.66 வருது. நம்ம 0.67 எடுத்துக்கிறோம். இப்போ 0.67 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பர்சன்டேஜில் எடுத்துக்கோன்னா A is equal to 0.67%. அப்போ வந்து இதில் மீதி வந்து B, அப்போ B is equal to 33%. சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.